பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் ரொம்பவே பயமாக உட்காந்துட்ருக்காங்க. மாமாவுக்கு வேறு பிறந்தநாள் வருது. நம்ம வீட்டிலேருந்து என்ன செய்ய போகிறாங்களோ ஏது செய்ய போகிறாங்களோ தெரியல. இந்த மீனா வேறு மாமாவுக்கு ஏதோ பரிசு கொடுக்கணும், இன்ப பரிசு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை ராஜுவும் மனசில் குழப்பமாகவே இருக்குது. மாமாவுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலன்னா நம்ம கையில் காசும் இல்லையே எதுவும் இல்லையே, என்ன பண்ண போகிறோம்? மாமாவுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே மீனா நினைக்கிறாங்க, மாமாவுக்கு பிடிச்சமான கிஃப்ட் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். மாமா நம்மளை மாதிரி ஒரு மருமகளே கிடையாது, அந்தளவுக்கு சிறந்த மருமகன் நம்மளை சொல்லணும். அப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் நினைக்கிறாங்க. இங்கே ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க 3 பேருமே. இங்கே கதிர் நினைக்கிறாரு, அப்பாவுக்கு பிடிச்சமான என்ன செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. வீட்டில் எல்லாருக்குமே அப்படியே ஆனால் சிந்தனையே இருக்குது. ஆனால் அந்த பிறந்தநாள் அப்படிங்கிறதே மறந்துடுது இந்த பாண்டியனுக்கு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வீட்டுக்கு தங்கமயில் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, அம்மா நாளைக்கு காலையில் என் மாமனாருக்கு பிறந்தநாள், நீங்கள் எல்லோரும் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. என்னடி திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னோம்லாம்மா ட்ரெஸ் எடுக்கலாம் போனோம் வச்சோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சொன்னடி, எங்களை வரேன்னு நீ சொல்லவே இல்லையே, நீங்கள் சிம்பிளாக தானே கொண்டாட போகிறீங்க அப்படின்னாங்கிறாங்க. இல்லைம்மா சிம்பிளாலாம் கிடையாது, கேக் வெட்டி எல்லாமே தான் கொண்டாட போகிறோம். ஆனால் மாமாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலில் பூஜை மட்டும் வச்சுட்டு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. ஆனால் சிறப்பாக கொண்டாடணும் வைக்கணும்னு சொல்லி மீனா எல்லாருக்குமே ஐடியா இருக்குது. அதுபோக கோயிலில் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு மீனா நினைக்கிறாங்க. மீனா அதுக்குள்ளே ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, கோயிலில் வச்சியா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லடி, வீட்டுக்கு வந்தால் தான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு இது உண்டு. கோயிலுக்கு வந்தோம் சம்மந்தி, அப்படியே உங்களுக்கு பிறந்தநாள்னு கழிவிட்டோம் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. அம்மா வெறுமனையாக அப்படி சொன்னால் நல்லா இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ என்னடி செய்ய சொல்லுத, எங்கிட்ட வேறு என்னது இருக்குது அப்படிங்கிறாங்க. எதையாவது பண்ணுமா அப்படிங்கிறாங்க. என்னத்தை பண்ண சொல்கிறப்போ, சரி நான் பார்க்குறேன் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. தங்கமீன் நினைக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கார்ட்டையும் 5 காசு கிடையாது, நம்ம அம்மா அப்பாட்டையும் கிடையாது, எதை வச்சு மாமனார் பிறந்தநாள் சிறந்ததாக கொண்டாட போகிறோம், மூத்த மருமக தான் பெஸ்ட்டுன்னு எதை வச்சு சொல்ல போகிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ மீனா ராஜிட்டு கேட்குறாங்க, மாமாவுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அப்படிக்கா தெரியும் அப்படிங்கிறாங்க. உனக்கும் தெரியாதுல்ல, எனக்கும் தெரியாது. சரி அத்தைக்கிட்ட சும்மா மாமாவுக்கு என்னது பிடிக்கும் எது பிடிக்கணும்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அத்தை அப்படிங்கிறாங்க. என்னடி 2 பேரும் சேர்ந்து அத்தை அத்தைன்னுட்ருக்கீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை மாமாவுக்கு என்னதான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் திடீர்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, மாமாவுக்கு பிறந்தநாள் வருது, அதை நம்மளால் முடிஞ்ச ஏதாவது பண்ணலாமேன்னு தான் பார்க்குறேன் அத்தை அப்படிங்கிறாங்க. அவர்லாம் அதெல்லாம் பெருசாக விரும்ப மாட்டார்டி, கோயிலில் போய் ஒரு பூஜை வச்சுட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். பூசாரி சொன்னால் அர்ச்சனை பண்ண போகிறாரு, அப்படியே சாமிக்கு மாலையை சாத்திட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இதில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. எதுவுமே செய்ய மாட்டாங்க. சரிதான், மாமாவுக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏய், அவருக்கு ஒன்றும் பிடிக்காது விடுங்கடி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பால்கோவா நல்லா சாப்பிடுவார், என்ன அல்வா சாப்பிடுவார், வேறு மிச்சர் கரைச்சி அந்த மாதிரி சாப்பிடுவார் அப்படிங்கிறாங்க. அத்தை இதை தாண்டி வேறு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. உடனே ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும்னு ஒன்று இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவருக்கு தங்கத்து மேலேயோ எது மேலேயும் ஆசை கிடையாது, தான் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைப்பார் அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை சொல்கிறீங்க, வேறு ஏதாவது அவங்க மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த சொல்லுங்களேன், நாங்கள் தெரிஞ்சுக்குவோம்ல அத்தை. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மாமாவுக்கு ஏதாவது செய்யும்போது மாமாவுக்கு எங்களை பிடிக்கும்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உங்கள் மாமா பிறந்தநாளே கொண்டாட மாட்டார் சரியா, உங்கள் மாமாவுக்கு அது உண்மையான பிறந்தநாளும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை சொல்கிறீங்க, நீங்கள் தான் பிறந்தநாள்னு சொன்னீங்க, இப்போ உண்மையான பிறந்தநாள் கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமாவோட அப்பாவும் அம்மாவும் அவர் பார்த்ததில்ல, என்றைக்கு பிறந்தார் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது, ஸ்கூல்லையும் படிக்கலை, எதுவும் தெரியாது. நான் என்றைக்கு அவரை பார்த்தனோ அன்றைக்கி தான் அவருடைய பிறந்தநாள்னு சொல்லி நான் கொண்டாடிட்டுருக்கேன். அவரும் முதல்ல வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னார். அது போக சரி ரைட்டு, உன் மனசு ஏன் கஷ்டப்படணும், நீ என்ன சரியாக செய் அப்படிம்பார். வருஷம் வருஷம் இதான் நடக்குது. என் பிள்ளைகளும் பெரிய அளவில் எப்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மாங்க, தேங்க்ஸ்மான்ட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் நடக்கும். மற்றபடி பெரிய அளவில் எதுவும் பண்ணலை. வீட்டில் மட்டும் சக்கரை பொங்கலை போடுவோம்.
இல்லை இப்போ கேசரியோ பாயசமோ போடுவோம், இதை சாப்பிட்டுக்குவோம் இனிப்பா. இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அத்தை, மாமாவை கூட இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கீங்க, மாமாவுக்கு என்னது பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. என்னது பிடிக்கும் எது பிடிக்கும்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. மாமா வந்து என்ன ஆசைப்படுவார்னா, நான் ஆசைப்பட்டேன்னா ஆனால் அது இப்போ உள்ள காலம் தேவையில்ல தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்படின்னு அத்தை, என்னது தான் ஆசைப்படுவாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் புல்லட் மேலே ரொம்ப ஆசையாக பார்ப்பார். புல்லட்லாம் போகும்போது அப்படி நின்று அப்படி பார்ப்பார். இப்போ ஏங்க இந்த மாதிரி வண்டி வேணும்னா நீங்கள் வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, கோமதி, புல்லட் வாங்குறது பெரிய காரியம் இல்லை, வாங்கிடலாம். ஆனால் அந்த காசை வச்சு நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதோ பிள்ளைகளுக்கு ஏதோ பண்ணிடலாமா, இல்லை பிள்ளைக்கு ஒரு நகை எடுத்துடலாமா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த புல்லட் எடுக்க எனக்கு மனசு வராது. ஆனால் எனக்கு புல்லட் ரொம்ப பிடிக்கும். எக்ஸைல தான் நான் போயிட்டுருக்கேன், வேறு பைக்கில் நான் போகலை. உனக்கு புல்லட் ஓட்ட தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு ஓட்ட தெரியாது தான், ஆனால் எனக்கு புல்லட் ரொம்பவே பிடிக்கும். கீர் வண்டி ஓட்டுவார், ஆனால் அதே மாதிரி தான். ஆனால் அது ஓட்டுனதில்லை. அது அவருக்கு ஒரு ஆசை, ஆனால் அது வந்து எப்படி வாங்குறது வைக்கிறதுன்னு ஒன்றும் அவருக்கு தெரியலை. அதான் அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ, புல்லட் தான் மாமாவுக்கு பிடிக்குமா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை புல்லட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும், புல்லட்லாம் வந்து லட்சக்கணக்கில் இருக்கும், எப்படியும் 2.5 லட்சம் அதுக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. ஒரு 2 லட்சம் இருக்குமோ, சரி சரி அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லத்த, சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டோம் அப்படிங்கிறான். அப்படியா, சரி சரி, நாளைக்கு எல்லோரும் கோயிலுக்கு போகணும், ராஜி, மீனா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, நாங்கள் எல்லாருமே லீவ் போட்டோம் அப்படிங்கிறாங்க ராஜி. ஏன் அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு பிறந்தநாள், நாங்கள் காலேஜ் போனால், நான் காலேஜ் போனாலோ, அக்கா வேலைக்கு போனாலோ, தங்கமேல் அக்கா அங்கேயே வெளில போனாலும் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. 3 மருமகளும் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் பிறந்தநாளை கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறாங்க. கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறோம், சரி சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி முடிச்சுக்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ராஜி வா வெளில கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. அக்கா, அத்தை சொல்கிறத பார்த்தா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஆகும், என்கிட்ட அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைக்கா, உங்கள்கிட்டயும் அவ்வளோ இருக்குமான்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, என்கிட்டயும் அவ்வளோ பணம் இல்லை தான், ஆனால் ஒன்று செய்யலாம், இஎம்ஐயிலே வாங்கி கொடுத்துடலாம், சரியா? இப்போ 2 லட்ச ரூபா பைக்கு அப்படின்னு சொன்னால் நான் ஒரு 25,000 30,000 கட்டணும்னு வச்சுக்கோ, பைக்கை கொடுத்துருவாங்க. நான் மாதம் மாதம் என் சம்பளத்தில் இஎம்ஐ கட்டிடுவேன். ஆனால் மாமாவுக்கு அந்த புல்லட்டு பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து அத்தை சொல்லி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. வா நம்ம ஒரு புல்லட் ஷோரூம் போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அக்கா, இதுக்குக்கா இவ்வளோ பணம் செலவு பண்ணிக்கிட்டு ஒரு பிறந்த நாளுக்கு அப்படிங்கிறாங்க. மாமாவோட ரொம்ப நாள் ஆசைன்னு அத்தை சொல்லுதாங்க. அவ்வளோ பெரிய பைக்கை வாங்க இப்போ நம்ம காசு ஏன் வீண் செலவு பண்ணணும்னு சொல்லி தான் மாமா வாங்கலை. ஆனால் புல்லட்டு போகும்போதெல்லாம் அதை பார்த்து ரசிப்பார், பிடிக்கும். சில புல்லட் நின்றுச்சுன்னா தொட்டும் பார்ப்பாருன்னு அத்தை சொல்கிறாங்க. எப்படி ஒரு ஆளுக்கு வந்து எதை அதிகமாக பிடிக்கும் அதை தான் அவ்வளோ ரசனையாக இது பண்ண முடியும், சரியா? நம்ம புல்லட்டை நம்ம 2 பேரும் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. மருமகள் கிஃப்ட்டுன்னே அதில் எழுதிடுவோம் அப்படிங்கிறாங்க. அக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம என்னக்கா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல ராஜி, நான் கவர்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறேன், எனக்கு இஎம்ஐயில் கொடுப்பாங்க, சரியா? நான் வந்து வேணால் மாமாவுக்கு என் பேரில் வாங்கிடுறேன், மாதம் மாதம் நான் டியூ கட்டி போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமாவுக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுத்துருவோம், சரியா? கோயில் முன்னாடியே வந்து நுப்பாட்டி எல்லாம் வச்சுருவோம். பூஜை முடிஞ்சோடனே நம்ம அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அது மாமா கொடுக்கட்டும், சரியா? அக்கா, நம்ம அன்னதானம் பண்ணது மயிலக்காவுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவுமே அந்த அக்காவுக்கு தெரியக்கூடாது, அது இன்ப பரிசாக தான் இருக்கணும். அங்கே மாமா வந்து பூஜையை முடிச்சுட்டு வரும்போது அன்னதானம் மாமா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மாமா வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். சொல்லும்போது மாமா உங்கள் பிறந்தநாள், எல்லாருமே உங்களை மனசார வாழ்த்தணும் மாமா, அதுதான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் தவிர்க்காதீங்க, இதை நீங்கள் பண்ணுங்கன்னும் போது பண்ணி தான் ஆவார். அப்புறம் கோயிலேருந்து வெளில வரையில் கரெக்டாக மாமா இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் கொடுத்து அந்த கவரை ஓப்பன் பண்ண வைப்போம். இது என்னதுப்பா இவ்வளோ பெரிய இதாக இருக்குது, ஓப்பனும் மாமா அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன் பண்ணும்போது புல்லட்டாக இருக்கும். இதை பார்த்தோன்னா மாமா ரொம்பவே ஷாக் ஆவார். கண்டிப்பாக இவ்வளோ செலவு பண்ணி எனக்கு எதுக்குப்பா வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. மாமா, இது மருமக்களுடைய கிஃப்ட், இதை வாங்க வேண்டாம்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் ஒரு பொருளோ ஏதோ எங்களுக்கு தரும்போது, எங்களுக்கு ஒரு பண்டமோ தரும்போது நாங்கள் வேண்டாம்னு சொன்னால் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுமோ அதை விட பன்மடங்கு நாங்கள் மனசு கஷ்டப்படுவோம், அதனால் நீங்கள் வாங்கிக்கோங்க, இந்த பைக்கை நீங்கள் ஓட்டணும் மாமா, நாங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிப்பார், நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, இது செமையாக தான் இருக்கும், நீங்கள் சொல்லும் போதே கேட்கும் போதே ரொம்ப இன்பமாக தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே சாத்தியக்கூறுகளை தான் நினச்சி தான் ரொம்ப இதாக இருக்குது.
நானும் ஒரு மருமகளாக இருந்து என்னால் மாமாவுக்கு ஒன்றும் செய்ய முடியலையேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று செய்யட்டாக்கா, என் காதில் இருக்க கம்மல் வந்து தங்க கம்மல் தான்க்கா. இது வந்து ஒரு பவுனுக்கா. இதை விற்றோம்னா கண்டிப்பாக ஒரு தொகை கிடைக்குமா, அதை வச்சு வாங்குவோமாக்கா அப்படிங்கிறாங்க. ஏய், என்ன நினச்சிட்ருக்க நீ? நான் உன் அக்கா தானே, உனக்கு என்ன செய்யணுமோ அதில் பங்கு எனக்கு இருக்குல்ல. நம்ம மாமாவுக்கு தானே வாங்கி கொடுக்குறோம், நம்மளுக்கு இருக்குது ஒரே மாமா, தங்கமான மாமா, நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் சந்தோஷமாக தான் இருக்குது, அதுக்கு எப்படி செய்யணும்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு தான் மாமாவுக்கு பிறந்த நாள், இப்போயுமே நம்ம போகிறோம் அப்படிங்கிறாங்க. அக்கா, இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. வேலைலாம் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு நான் வந்து லீவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து, ஹலோ நான் மீனா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் இன்றைக்கி வரமாட்டேன், நான் ஏற்கனவே ஒரு மாடல் லீவ் லெட்டர் எழுதி வச்சுருக்கேன், 5 எழுதி வச்சுருக்கேன், ஒன்று எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா, அட்வான்ஸாக தான் நீ போயிட்டுருக்க, அப்போ நீ வந்து உன் டேபிளில் ஏகப்பட்ட லீவ் லெட்டர் எழுதி வச்சுருப்ப போல அப்படிங்கிறாங்க. ஆமாம், டேட்டை மட்டும் போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. டேட் போட்டு ஆஃபீஸில் கொடுத்துட்றாங்க. அவங்களும் சரி ரைட்டு ஓகே அப்படின்றாங்க. மீனாவும் ராஜும் ஆட்டோவில் கிளம்பி நேராக ஒரு புல்லட் ஷோரூம் போகிறாங்க. அங்கே போய் மாடலை பார்க்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பழமை மாறாத ஒரு புல்லட் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது, அக்கா மாமாவுக்கு பிடிச்ச கலர் என்னென்னு அத்தை சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு வந்து ரெட் கலர் பிடிக்கும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஓ, ரெட் கலரா? அப்போ ரெட் கலர் டேங்கில் உள்ள ஒரு புல்லட் எடுத்துருமா அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாமே பார்க்குறாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சரி ரைட்டு, இது கரெக்டாக வருங்கா அப்படிங்கிறாங்க. சரி, இது எவ்வளோ வருது எது வருதுன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாம் தருதும் 2.5 லட்ச வருது அப்படிங்கிறாங்க. இஎம்ஐயில் எடுக்கலாமா அப்படிங்க, தாராளமாக எடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டு வேணும், அப்புறம் வந்துட்டு உங்களுடைய 6 ஃபோட்டோ வேணும் அப்படின்னு பர்டிகுலர் ஃபோரான்னு சொல்கிறாங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ கட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கட்டினா இதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றி கட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட்டும் வட்டியும் கம்மியாக வரும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இப்போ ஒரு 25,000 கட்டுறோம், மீதியை நான் இஎம்ஐ போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே ஸ்டாஃப் வர்றாங்க. அப்போ அதில் சில என்கொயரிகளை பண்ணுறாங்க. பண்ணி ஓகே பண்ணுறாங்க. ஓகே பண்ணிட்டு, எப்போ வண்டி எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வண்டி தயாராக இருக்கா அப்படிங்கிறாங்க. வண்டியெல்லாம் தயாராக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ சர்வீஸ் எல்லாம் பண்ணி நாளைக்கு காலையில் இந்த இடத்துல கொண்டு விடணும்னா நீங்கள் விட்ருவீங்களா அப்படிங்கிறாங்க. நாங்கள் டெலிவரியும் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பண்ணிடுங்க, நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க. உடனே கோமதி பார்க்குறேன், எங்கடி போயிட்டு வரீங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. அத்தை, நாளைக்கு மாமாவுக்கு பிறந்த நாள், எங்களுக்கு வந்து அலங்கார பொருள் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிரிப்பாக தாண்டி இருக்குது, பிறந்த நாளும் மாமாவுக்கு, உங்களுக்கு எங்கடி அலங்கார பொருள்? அத்தை, நகை பாலிஷ் இல்லை, அதான் 2 பேரும் போய் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. நகை பாலிஷ் வாங்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் போகிறீங்களா அப்படிங்க. அத்தை, பிடிச்சமா நகை பாலிஷ் வாங்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், நீ வர வர இந்த 3 மருமக்குமாருடைய செயல்பாடே சரியில்லை, குசு குசுன்னு 3 பேர் அங்கங்கே போய் பேசுகிறீங்க, என்னெல்லாமோ நடக்கு, சரி நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் அம்மா மறுபடியும் ஃபோன் அடிக்காங்க. நாங்கள் கோயில் தான் வரணுமா அப்படிங்கிறாங்க. வேண்டாம்மா, கோயிலில் அதே பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி ராஜு மீனாவும் பிளான் பண்ண மாதிரி தெரியுது. அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படி, என்கிட்ட ஒன்றும் சொல்லலாமா? அவங்க பேசுகிறத ஒட்டு கேட்டேன், அவங்க வந்து மாமாவுக்கு புல்லட் வாங்கி கொடுக்க போகிறாங்க. வந்து உங்கள் மாமனுக்கு புல்லட் வாங்கி கொடுக்க போகிறாங்களா? புல்லட்டுன்னு அது லட்சக்கணக்கில் இருக்க மாட்டியே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த ராஜியும் மீனாவும் பேசினாங்க, நான் ஒட்டு கேட்டேன். அந்த மீனா வந்து வேலை பார்க்கலாமா, அந்த துமுரில் ஒரு புல்லட்டு வாங்கி கொடுக்கணுங்க, நம்மளால் என்னம்மா செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நீ கோயிலுக்கு வந்தோன்னா அசிங்கப்பட்டு போயிடுவோம்மா. அங்கே அவங்க அன்னதானம்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களாம் மாமாவுக்கு பண்ணுற மாதிரி, அப்புறம் ஒரு புல்லட்டையும் அங்கே தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே சரி வராதும்மா, நீ பேசாமல் வீட்டுக்கே அப்பாவை கூப்பிட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரி நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. இங்கே தங்கமயில் அம்மாவுக்கு ரொம்பவே யோசனையாக இருக்குது. அந்த வீட்டில் நம்ம பிள்ளை ரொம்பலாம் அவமானப்பட்டு போயிடுவா போலையே, அது பண்ணணுமே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சிட்ருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். வந்துட்டு மறுநாள் விடியுது. விடிஞ்சோடனே எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க. கோயிலுக்கு கிளம்பும்போது, என்ன கோமதி எல்லோரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பிறந்தநாளில் வந்து கோயிலில் தான் பூஜை தான் எப்போன்னு சொன்னோம், மருமக்கமார் பூரா லீவ் போட்டாங்க வராங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அங்கே கதிர்லேருந்து எல்லாருமே வராங்க. என்ன கதிர் கலைச்சி போலையா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே லீவ் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. டே பழனி,
ஏய் செந்தில் நீ கடைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. அப்பா உங்கள் பிறந்தநாள் முடிச்சுட்டு அப்படி போயிடுவோம்பா, மீனாவும் ராஜும் தான் வர சொன்னாங்க, அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கான் அப்படிங்கிறாங்க. இது ஃபங்க்ஷன் இருக்கான், பூஜை வைக்க போகிறோம், பூஜை வச்சுட்டு சாமிக்கு மாலை சாத்த போகிறோம், சதுரி வீட்டுக்கு வர வேண்டிய என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மீனா தான் சொன்னான், ராஜு மீனாவும் தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு. அப்படியா, சரி ரைட்டு. அங்கே குமரேச மாமா இருக்கார், ரொம்ப நேரம் அவர் சமாளிக்க அவரால் முடியாது, ஏன்னா நீங்கள் சீக்கிரம் போங்க, இல்லை நான் கிளம்புறேன் அப்படிங்க. அப்பா உங்களுக்கு தான் பிறந்தநாள், நாங்கள் வேணா போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி கோயிலுக்கு புறப்பட்டீங்க, சாமி கும்பிட்டு போங்க வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே மீனாவும் ராஜும் சூப்பராக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அன்னதானம் பண்ணுறதுக்கும் புல்லட்டையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. உடனே புல்லட் நிப்பாட்டிட்டோம்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்படியே நிப்பாட்டியாச்சா, கவர்லாம் போட்டுருங்க, அலங்காரம்லாம் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்கே இன்னொரு ஃபோன் அடித்து கேட்குறாங்க, சாப்பாடு அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதனால் ஒன்றும் தெரியாத மாதிரியே போகிறாங்க. நேராக பூஜைகள் நடக்கு. முடிஞ்ச உடனே கோமதி ஒரு 5 நிமிஷம் இருந்து போவோம் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோயிலுக்கு வந்த உடனே நம்மளுடைய வேண்டுதல்லாம் வச்சுட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கோரிக்கையை பூரா வச்சுட்டோம், கடவுள் பார்த்துக்குவாருங்கிறது ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருறாங்க. உட்காரும்போது மாமா கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கேப்பா அப்படிங்கிறாங்க. மாமா அன்னதானம் இருக்குது அப்படிங்கிறாங்க. யாரும் அன்னதானம் போடுறாங்களா அப்படிங்கிறாங்க. யாரோ இல்லை மாமா, நீங்கள் தான் அன்னதானம் போடுவீங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, உடனே எப்படிப்பா போட முடியும் அப்படிங்கிறாங்க. மாமா அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உங்கள் பிறந்த நாளுக்கு ஏழை எளியவங்களுக்கு வந்து அன்னதானம் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்தோம், அதனால தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறீங்க, இதனால தான் குசு குசுன்னு பேசுனீங்களா அப்படிங்கிறாங்க 3 பேரும் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, அத்தை நான்லாம் குசு குசுன்னு பேசலை, எனக்கே தெரியாது, எனக்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் பண்ணி வச்சுருக்காங்க. மாமாவுக்கு வீட்டில் போய் ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தது மட்டும்தான் எனக்கு தெரியும், கேக் ஆர்டர் பண்ணது தான் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஓ இது வேறு பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. மாமா ஏழைகளுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும், அவங்க வந்து உங்களை வாழ்த்துவாங்க, நீங்கள் நீண்ட நெடிய நாளுக்கு நல்லா இருப்பீங்க மாமா, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதான் அவங்க மருமக்குமார் சொல்கிறாங்களே வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது எல்லாருமே மனசார மனமுகந்து பாண்டியனை எல்லாருமே வாழ்த்துறாங்க. இதில் பாண்டியனுக்கு மிகுந்த சந்தோஷம், என்ன மிகுந்த சந்தோஷம். அப்போ சொல்கிறாரு, ஏ ராஜி மீனா ரொம்ப சூப்பர்ப்பா, சூப்பராக பண்ணிட்டேங்கப்பா அப்படிங்கிறாங்க. அன்னதானம் பண்ணிட்டு அதுலேயும் பாண்டியன் சாப்பிட்றாரு, எல்லாருமே சாப்பிட்றாங்க. ராஜி மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நான் என் பிறந்தநாளை கொண்டாடினதே இல்லை, இவ்வளோ பேர்ட்டு வாழ்த்து வாங்கினதும் இல்லை என் லைஃப்பில். சாமி கும்பிட்டு நானும் கோமதியும் வீட்டை பார்த்து போயிட்டுருப்போம், இதான் நடக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அன்னதானமும் பண்ண வச்சு வாழ்த்தையும் வாங்க வச்சிட்டப்பா, இந்த ஐடியா யாருக்கும் வராதுப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம்ப்பா, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. மாமா இன்னொரு பரிசு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பரிசு இருக்கா, என்னப்பா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, வேறு எதுவும் பூச்சி இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா வாங்க கோயிலுக்கு வழி வாங்க அப்படிங்கிறாங்க. மாமா என்ன பாருங்கள் இதான் உங்கள் பரிசு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே முழிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தங்கமேலுக்கு தெரியுது. உடனே மாமா இதை கட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மாமா அதில் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புல்லட் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அக்கா இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசுறதை நான் ஒட்டு கேட்டேன், மாமா அதில் புல்லட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. புல்லட் இருக்கா மாமா, நீங்கள் முதல்ல கட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இது அப்படிங்கிறாங்க. மாமா இதை கட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. கட் பண்ணுறாங்க, திறந்து பார்க்குறாங்க, பாண்டியனுக்கு பிடிச்ச கலரில் புல்லட் இருக்குது. இதை பார்த்தோன்னா பாண்டியன், என்னப்பா புல்லட் புது புல்லட்டாக இருக்குது, இது என்ன கட் பண்ண சொல்லியிருக்கீங்க ரிப்பனை அப்படிங்கிறாங்க. மாமா இது உங்களுக்கு தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னப்பா சொல்கிற அப்படிங்க. ஆமாப்பா மாமா உங்களுக்கு தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. பழனி சொல்லுறது, மச்சான் உங்களுக்கு புல்லட்டா, ஏ மீனா ராஜி மச்சானுக்கா புல்லட்டு, அப்போ மச்சான் உடம்பு நம்மளும் ஓட்டிக்கலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் தான் புல்லட் வச்சு பெரிய பந்தா பண்ணிட்டு இருந்தால், மச்சானுக்கு சூப்பர் புல்லட்டாக வாங்கியிருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. நீ என்னப்பா இவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருக்கீங்களப்பா அப்படிங்கிறாங்க. மாமா எவ்வளவோ செலவு பண்ணுறோம் சரிங்களா, எங்கள் மாமா புல்லட்டுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லுறது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்க. ஏன் கோமதி ஏன் அந்த பிள்ளைகளுக்கு செலவழுத்து விட்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வேங்கன்னு சொல்லலை, அந்த பிள்ளைகள் வேங்க போகணுன்னு என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதில் பார்க்குறாங்க மருமகள் கிஃப்ட் அப்படின்னு இருக்குது. இதை பார்த்தோன்னே என்னம்மா என் மருமக்குமார் கொடுத்த கிஃப்ட்டுன்னு எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் உங்கள் மருமக்குமார் தானே 3 பேரும் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் முறையை தூக்கிட்டு இருக்காங்க. மாமா இதில் ஏறுங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இதில் ஏறுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க கோமதியை வச்சுக்கிட்டு. எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. உடனே கதிர் வர அண்ணி ரொம்ப நன்றி அண்ணி அப்படிங்கிறாங்க. ராஜி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. அப்புறம் செந்தில் சொல்கிறாரு, மீனா சூப்பர் டி அப்படிங்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாவுக்கு புல்லட்டு பிடிக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு
இவ்வளோ பணம் செலவு பண்ணி நம்மளுக்கு வாங்கணுமா? அதுக்காக நம்ம இப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணிடலாமே, இல்லை கடைக்கு ஏதாவது பண்ணிடலாமே, தொழில் எதுவும் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அவர் செலவே பண்ணாமையே இருந்தார். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு புல்லட்லாம் வாங்கி கொடுத்தீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெத்த பிள்ளைலாம் நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், எங்களுக்கு அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படிங்க. ஏங்க நான் வாங்கி கொடுத்தேன்னா நீங்கள் வாங்கி கொடுத்தாண்ணே எல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிறாங்க. அது எப்படி மீனா ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க தங்கமயில். ஏன்க்கா அப்படிங்கிறாங்க, நீ வாங்கி கொடுத்த அவ்வளோதான், நீ கடன் வாங்கி கொடுத்துருக்க, மாதம் மாதம் கடன் அடைக்கணும், அப்போ நீ தானே வாங்கி கொடுத்துருக்கன்னு அர்த்தம், உன் வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்குன்னு அர்த்தம் இல்லையே அப்படிங்கிறாங்க. அக்கா அதில் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், மீனா கிஃப்ட்டுன்னு எழுதியிருக்கேன், மருமக்கள் கிஃப்ட்டுன்னு போட்டிருக்கேன், நம்ம எல்லாரோடைய கிஃப்ட்டு தாங்க அது. மாமா எவ்வளோ சந்தோஷமாக அந்த பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அத்தையும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே டுப்பு 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 டுப்புன்னு போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சக்திவேல் கிராஸ் பண்ணி போகிறாரு. இவங்களாம் புல்லட் வாங்குற அளவுக்கு ஆகிட்டானா, புல்லட்டுக்குள்ளே மவுசே இல்லாமல் போச்சு அப்படி இப்படின்ட்டு கடுப்புல போகிறாங்க. அவனுக்கும் புல்லட்டு வாங்கியிருக்கான் விடு அப்படிங்கிறாங்க. அதனால் வீட்டில் புல்லட்டுன்னு போடுறாங்க. பட்டு குமதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பிறந்த நாளே உண்மையிலே கிடையாது, ஆனால் இதெல்லாம் இந்த நாள் தான் நான் பிறந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறேன். என் மருமகமாருக்கு நான் ஏதாவது செய்யணும், ஆனால் என் மருமகமாரு மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி புல்லட்டை வாங்கி கொடுக்கணும், புல்லட்டே வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குமதி. ஆனால் இனிமேல் நான் கடைக்கு ரொம்ப தோரணையாக அந்த புல்லட்டில் போவேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளி மாதிரியே கணக்கு பண்ணி போவீங்க, இனிமேல் நீங்கள் புல்லட்டில் போகணுங்க. நம்ம பிள்ளை மாதிரி பூரா பெரிய ஆளாகிட்டாங்க, நம்ம பையங்களாம் நாளைக்கு பெரிய ஆளாக வந்து உங்களுக்கு மறுவாதியாக இருக்கணும்னா அது நீங்கள் புல்லட்டில் போனால் நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோமதி, இதில் போனாலும் மறுவாதி தான், ஆனால் இந்த புல்லட்டில் போகும்போது உடல் வலிக்காது. எனக்கும் வயசாகிட்டுல கோமதி, 50 வயசு ஆகிட்டு, இன்னும் போக போக எலும்புகள்லாம் தேய ஆரம்பிக்கும்பாங்க. அதனால் உடம்பு வலிக்காமல் ஒரு பெரிய வண்டியில் போய் நான் கடையில் போய் இறங்கி எங்கேயும் போகணும் வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே மாமா அப்படிங்கிறாங்க மீனா. என்னப்பா அப்படிங்கிறாங்க. மாமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க. யாருப்பா வரா அப்படிங்கிறாங்க. என் கூட வேலை பார்க்குறவங்கள நான் வர சொல்லியிருக்கேன் மாமா, அவங்க வருவாங்க. அது போக வந்து ராஜி அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர சொல்லியிருக்கா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லியிருக்கேன், கதிர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர சொல்லியிருக்கான், எல்லாருமே அவங்க ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எப்பா என்னப்பா நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எல்லோரும் மாதிரி உங்களுக்கும் பிறந்தநாள் கொண்டாட தான் போகிறோம், கேக் வெட்ட போகிறோம், நீங்கள் புது சட்டைலாம் போடணும் அப்படிங்கிறாங்க. எப்பா அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. ராஜி அப்படிங்கிறாங்க. கொண்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இதில் உங்களுக்கு சட்டையும் சாரமும் வேஷ்டியும் இருக்குது, அத்தை இதில் உங்களுக்கு சேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் அளவு சட்டை கொண்டு இதில் என்ன செஞ்சுருக்கோம், தைச்சி வச்சுருக்கோம் போடுங்க அப்படிங்கிறாங்க. என்னடி 2 பேரும் போட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. போட்டு வராங்க. பாண்டியன் கலர் சட்டையில் வராரு. பார்த்துட்டு கோமதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க, என்னை விரும்பும் போது நீங்கள் கலர் சட்டை போட்டது தான், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் போடவே இல்லை, நீங்கள் போட்டுக்கும்போது ரொம்ப அழகாக இருப்பீங்க, நான் உங்களே பார்த்துட்ருப்பேன், ஆனால் இப்போ தாங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்க. கோமதி நீ சும்மா பிள்ளைகள் பூரா இருக்குது, எனக்கு வெக்கமாக இருக்குது, நீ கூட புது பொண்ணு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா ரொமான்ஸ் பயங்கரமாக பண்ணதில்லை, ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. எப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே இதில் மீனா கூப்பிட்டவங்க ஒவ்வொருத்தராக வந்துடுறாங்க. மீனா கூப்பிட்டவங்கள ஒருத்தவங்க மட்டும் லேட்டு. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் அம்மாவுக்கு தங்கமயில் ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா எல்லாருமே பிறந்தநாளுக்கு வந்துட்டாங்க, கேக் வெட்ட போகிறாங்க, நீனும் சீக்கிரம் வந்துடுமா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சரவணன் கேட்குறாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்க மயில் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வரேன்னாங்க, தான் கலக்கங்களே முடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் அதெல்லாம் எதுக்குப்பா, நான் பெரிய இப்போ சாதனையாக பண்ணிட்டேமா, பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன், எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா எல்லோரும் வரட்டும் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே டீ காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அப்போது எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோடனே ஒரே ஒரு ஆள் மட்டும் வரலையான்னு மீனா யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்காங்க. தங்கமயில் அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. வந்து சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை சால்வை போடுறாங்க. சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அவனை அரசியல்வாதி மாதிரி சால்வெல்லாம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனாட்ட சொல்கிறாங்க. சரி என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சம்மந்தி உங்களுக்கு 50 வயசுன்னு சொல்கிறாங்க, எங்களால் நம்ப முடியல, உங்களுக்கு வந்து 35 வயசுக்கு மேலே தான் சொல்ல முடியும் அப்படி ஒன்று ஐஸ் வைக்கிறாங்க தங்கமயில் அம்மா. இதில் பயங்கர சந்தோஷம். அப்படியே சொல்கிறீங்க, ஒரு சில முடி ஒன்று நரைச்சிட்டு அது மட்டும் டை போட்டிருக்கேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் வயசாகிடல அப்படி இப்படின்னு ஒரு பில்டப் பண்ணுறாரு பாண்டியன். உடனே சரி ரைட் பண்ணி ஐஸ் வைக்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பார்க்க கேள்ற மாதிரி தான் இருக்கேன், இருந்தாலும் நான் சொல்லித்தானே ஆகணும், நான் தான் வருங்க வாடிட்டு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அந்த பூங்கொத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. பூங்கொத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சம்மந்தி வாழ்த்துக்கள், இன்னும் மேலும் நீங்கள் வந்து பிறந்தநாள் கொண்டாடணும், நான் மனசார வாழ்த்துறேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் எங்கேயாவது பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி நான் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே எங்கேங்க சுற்றிட்டு நேற்றே தங்கமயில் ஃபோன் பண்ணிட்டான், எப்பா நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி தான், எந்த ஊரில் இருந்தாலும் சரி தான்,
எங்கள் மாமா பிறந்தநாளுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிடணும், இல்லைன்னா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டா. அதனால தான் வந்துட்டேன் அப்படிங்கிற. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. காஃபி கொடுங்கம்மா, டீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க, எல்லாருமே சாப்பிட்றாங்க. இந்த சாப்பாடெல்லாம் செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சது. இதில் இருக்க எல்லா உணவுகளையும் உங்களுக்கு பிடிச்ச உணவு தான் அப்படிங்கிறாங்க. எப்பா ரொம்ப அசத்திவிட்டீங்கப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மனநிறைவாக இருக்குது, பெத்த தாய் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு 3 மருமகமாரை பார்க்கும்போது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் உங்களுக்கு தாய் இல்லையா அப்படின்னு அரசி கேட்குறாங்க. இல்லைப்பா, நீ என் மக தான், என் தாய் தான், மாச்சிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு தாய் வந்து தான் பிள்ளைக்கு பிடிச்சமானதை ஒன்று ஒன்றா செஞ்சு பார்ப்பாங்க. எனக்கு புல்லட்டு பிடிக்கும்னு சொல்லி புல்லட்டு வாங்கி தந்திருக்காங்க. என்ன கலர் சட்டை விலை கூட இருக்கும், நம்ம வெள்ளை சட்டைனா கம்மியான ரேட்டுக்கு எடுத்துக்கலான்னு தான் எடுப்பேன். பாரு கலர் சட்டையும் எனக்கு பிடிச்சமான சட்டை, வேஷ்டி. பிறகு கேக்கு வெட்டி கொண்டாடுறதுக்காங்க. பிறகு என்னமெல்லாம் செஞ்சுதாங்க. அன்னதானம் கொடுக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. என் மருமக மாதிரி என் மனசையை குளிர வச்சுட்டாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது தங்கமயில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த மீனா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க போய் தானே இந்த பிள்ளை வந்து இந்த வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது வேலையை கெடுத்து விட்டுட்டோம்னா இவள் ஒன்றும் இல்லாமல் கிடப்பா. அப்படி என்னத்தையாவது செய்யணும். நம்மளே என்னத்தையாவது பைசா ரெடி பண்ணி அவள் வேலை பார்க்குற இடத்துல லஞ்சம் கொடுக்க மாதிரி என்னத்தையாவது செட் பண்ணி அவளை வேலையே கெடுத்துடணும். அப்படி கெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கஷ்டத்தனாம கிடப்பா. என்னத்தையாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம பிள்ளை தங்கமேல் இந்த வீட்டை ரொம்ப அசிங்கப்பட்டு கிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. வாசலில் பார்க்குறாங்க, புல்லட்டுன்னு இருக்குது. அந்த புல்லட்டையே பாண்டியன் பார்க்குறாரு. பார்க்கும்போது அதில் ஒரு காக்கா உட்காருது படி. பாண்டியன் ஓடி வர்றாரு. ஷோ அப்படிங்கிறாங்க. மாமா ஒன்றாகாது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, காக்கா வந்து அதில் எச்சுங்கச்சும் பேர் விடாதுல்லப்பா. டேய் செந்தில் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. இதுக்கு கவர் வேணுன்னா எவ்வளோ வரும்டா அப்படி இப்படிங்கிறாங்க. மாமா கவரெல்லாம் வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க. கவர் வாங்கியாச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வாங்கியாச்சு. நீங்கள் வந்து அதை ரிப்பன் கட் பண்ணும்போது கவர் போட்டால் நல்லாயிருக்கு, அதான் போடலை. ராஜி அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அசத்துங்க அப்படிங்கிறாங்க. கவர் எடுத்து கொண்டு கொடுக்காங்க. அதில் கவரை போடுறாங்க. அதான்ப்பா வெயில் அடிக்கியே எச்சங்கச்சும் போட்டுக்கூடாது தான் அப்படிங்கிறாங்க. கோமதி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஒரு புல்லட்டில் ஒரு ரவுண்டு போய்ட்டு வரட்டா கோமதி அப்படிங்கிறாங்க. ஏங்க அழகாக போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் ஒரு ரவுண்ட் எடுத்து அந்த ஊரையே சுற்றுதார். டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது, நல்லா சுற்றுதார். பார்க்கணும் அப்புறம் பாண்டியனே, புல்லட்டுக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ஊரே பாண்டியனை கலர் ட்ரெஸ்ஸில் நீ தான் பார்க்கு, அதுவும் புது புல்லட்டு. நீங்கள் ஒரு நாள் இப்படி பண்ண மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை இதெல்லாம் என் மருமகமாக கிஃப்ட்டு, மாமாவுக்கு பிடிச்சமான புல்லட்டு வாங்கி கொடுத்து பிடிச்சிக்கோ, பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுதுங்க. அது போக ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே அஸ்தி விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட்டு, இதே ட்ரெஸ்ஸில் நம்ம கடைக்கு போவோம், குமரேசன் மாமா அரண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்டில் நேராக கடைக்கு போகிறாங்க. டுப்புன்னு வந்தாச்சு, உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறாங்க. கலர் சட்டில் ஆள் தெரியாமல். மாமா நான் தான் அப்படிங்கிறாங்க. பாண்டியா நீ தானா? கலர் சட்டையில் வந்தோடனே யாருன்னு எனக்கு தெரியாமல் போச்சப்பா, அதுவும் புல்லட்டு புது புல்லட்டாக இருக்குது. பாண்டியா வாங்கியிருக்கியா அப்படிங்கிறாங்க. மாமா நான் வாங்கலை, என் பிறந்தநாள்னு சொல்லிட்டு என் மருமகுமார் வாங்கி தந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. மருமகள் கிஃப்ட்டுன்னு போட்டிருக்கு, நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க. மீனா ராஜி தங்கமயில் பார்த்தா பார்வை அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா, கலர் சட்டில் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கே. பாண்டியா அவனுக்கு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கப்பா, நல்லா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது, புல்லட் நல்லா இருக்குது, வந்து கலர் உனக்கு பிடிக்கும்னு எப்படியோ மருமகமாருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே கோமதிட்ட போட்டு வாங்கி கலர் என்னது பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்கும், என்ன உணவு பிடிக்கும்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே செஞ்சு அசத்து விட்டுக்குவான். சாப்பாடுலேருந்து செவரிலேருந்து. மாமா உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுத்து விட்டாச்சு. இப்போ நானும் செந்தில் இவன் வந்த உடனே நீங்கள் உங்களை வந்து பழனி வீட்டுக்கு கூப்பிட்டுப்பா, நீங்களும் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. எப்பா இருக்கட்டும்பா அப்படிங்கிறேன். இல்லை மாமா இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் சாப்பிடுதியே, உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாச்சு, என்ன கடையில் உங்களை ஆள் மாற்றும் போது சாப்பிட வச்சுக்க வேண்டிதான் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் உட்காந்துருக்காரு. பார்க்குறவர் போகிறோம். பாண்டியனே கலர்ஃபுல்லாக இருக்கீங்களே, சூப்பராக இருக்குண்ணே அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அண்ணே புல்லட்டு புதுசாண்ணே அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மாடல்ண்ணே, நல்லா செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. நான் செலெக்ஷன் பண்ணல, என் மருமகுமார் பண்ணதுன்னு வாரவங்கட்டியும் போராட்டி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் சொல்கிறாரு குமரேசன், பாண்டியா இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லைப்பா. நானும் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு நீ கோயிலுக்கு போவேன் வருவேன், அதோடு முடிஞ்சது. ஒரு சாக்லேட் கூட யாரும் கொடுக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னன்னா ரொம்ப பெருசாக பண்ணுதேன், அன்னதானம்லாம் கொடுத்தவங்க வச்சவங்க, எப்பா இவ்வளோ சிறப்பாக அந்த பிள்ளைகள் பண்ணிவிட்டுறப்பா அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா கேட்க எதையுமே சொல்லலை. கோயிலுக்கு எல்லோரும் புறப்பட்டுறவும் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லோரும் லீவ் போட்டேன்னாங்க. சரி ரைட்டு, சாமி கும்பிட தானே போகிறோம், நம்ம அதில் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நானும் விட்டுட்டேன். அங்கே போன பிறகு தான் தெரியுது பிறந்தநாள் ரொம்ப சிறப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இப்போ தங்கமயில் அம்மா என்ன
எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கோமதி ஃபோன் அடிக்க, ஏங்க எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கோமதி கடைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறேன். ஏங்க உங்களை தேடி இத்தனை பேர் வாழ்த்ததுக்கு வந்திருக்கேன், நீங்கள் அங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கோமதி வரேன் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு, பழனி சாப்பிட்டானா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டாங்க, அவன் கடைக்கு வந்துட்டுருக்கான், அவன் வந்துடுவான் கடைக்கு, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ பழனி வந்தோடனே நான் வரேன் அப்படிங்கிறாங்க. டேய் பழனி நேராக கடைக்கு போட மச்சான் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. பிறந்தநாள் போய் எங்கே போயிட்டாரா, சரி ரைட்டு நான் வர சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது மச்சான் செம்மையாக இருக்குது மச்சான், மச்சான் அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அருமையாக இருக்குது, புல்லட் மேலே இறங்க ஒரு ஃபோட்டோ எடுக்க மச்சான் அப்படிங்கிறாங்க. புல்லட்டில் மேலே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ மச்சான் இதில் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படிங்க. இந்த ஃபோட்டோவை ஸ்டூடியோவில் கொடுத்து கழிவிடணும், நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஆசை ஒரு புல்லட் எடுத்து ஓட்டணும் வைக்கணும்னு சொல்லி, இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. உண்மையிலே மச்சான் கிரேட், உங்களுக்கு கிடைச்ச மருமக மாதிரி உலகத்தில் யாரும் கிடைக்க மாட்டாங்க. பெற்ற தாப்பனை அழகுபடுத்தி பார்க்குற, சந்தோஷப்படுத்தி பார்க்குற மாதிரி பிள்ளைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள சொன்னாலும் சொல்லாட்டிலும் அந்த 3 மருமக மாதிரி எனக்கு பிள்ளை மாதிரி தான், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே வந்தவங்களாம் கேட்குறாங்க, எங்களை வீட்டில் வச்சுட்டு உங்கள் பாட்டில் போயிட்டீங்க, நீங்கள் பிறந்தநாள் போய் எங்கெங்கே போகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வாழ்த்துறாங்க, எல்லார்கிட்டையும் வணக்கம் செலுத்துட்டாரு பாண்டியன். எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் அம்மாவும் அப்பாவும் இன்றைக்கி தங்கி போங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி சம்மந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சம்மந்தி தப்பாக நினச்சிக்காதீங்க, சுடர் அங்கே இருக்கா, நாங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு வண்டி வர சொல்லி போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து ஒரு ஆளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க வந்து வரலன்னொன்னே ஏன் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காத, என் மகனுக்கு திடீர்னு காய்ச்சல் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்துடுவேன், எதுவும் நினைக்காத மீனா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டாங்கக்கா, நீங்கள் மட்டும்தான் வரல, கொஞ்சம் வாங்கக்கா, எனக்கு திருப்தி ஆயிரும், எங்கள் மாமாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இவ்வளோ சிரித்து நாங்கள் பார்த்ததே இல்லை, நீங்களும் வாழ்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. நான் மட்டும்தான் வரேன்னு நினச்சேன், நீ வந்து லேட்டானதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வரேன் சரியா அப்படிங்கிறாங்க. அக்கா உங்கள் அம்மாவுக்கு வேறு ஊரில் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வெளியூர் தான், அவங்க வந்திருக்குறாங்க வீட்டுக்கு, அவங்களையும் நான் கூப்பிட்டு என் காரில் வரேன் சரியா, என் வீட்டுக்காரர் எல்லாருமே வரோம், நீ கவலைப்படாத வந்துடுவேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிறாங்க. வந்துடுங்கக்கா, எங்கள் மாமா வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி நான் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் அம்மா தங்கமயிலை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னடி மீனா ஓவராக பந்தா பண்ணுறா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கா, சம்பளம் இருக்குது, அவள் பண்ணுறா, என் புருஷனும் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாருமா அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, சம்பளத்தை கொண்டு அம்மாட்டையும் அப்பாட்டையும் கொடுத்துட்றாங்க, என் கையில் 5 காசு தர்றது கிடையாது, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள், கையில் வெறும் 200 வச்சுட்டு அவன் கூட லாந்தினேன், அந்த 200 கூட அந்த பிள்ளைகள் வாங்க மாட்டுக்குவா, என்னை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியுது, இந்த பிள்ளைகிட்ட எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ நீ கவரிங் நகையை போட்டுன்னு தெரிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலாமா, என் கையில் காசு இல்லை, ஹனிமூன் போயிட்டு வந்தோம், உங்கள் கையில் காசு இல்லை, உங்கள் வீட்டுக்காரரும் வேலை செஞ்சு மாமாட்டன்னு கொடுக்காங்க, அப்போ உங்கள்கிட்ட என்ன காசு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு புரியுது. ஆனாலும் வந்து அது ரெண்டும் விஷந்தாம்மா அப்படிங்கிறாங்க. புரியுதுடி, இந்த புள்ள வேலை எப்படியாவது ஓகேணுமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா செய்யணும் அப்படிங்கிறாங்க. எப்படியும் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேருந்து என்னத்தையாவது ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வருவா, என்ன அதை நீ வந்து என்ன செஞ்சிடணும், அது இல்லாமல் ஆக்கிடணும், என்னத்தையாவது பண்ணிடணும், பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அவளை வந்து அதை ஒப்படைக்கலைன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவோம்பாங்க, அந்த மாதிரி என்னத்தையாவது பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோ, அவள் சஸ்பெண்ட் ஆகுவாள். சஸ்பெண்ட் ஆகி வெளியே வரையில் நாங்கள் என்னத்தையாவது கொஞ்சம் பைசா ரெடி பண்ணி யார்ட்டையாவது லஞ்சம் கொடுக்க மாதிரி ரெடி பண்ணி அதையும் ஒரு சீனை போட்டு அந்த இதையும் காலி பண்ணிட்டோம்னா டோட்டலாக 2 கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. 2 இன்னும் வந்து நீ வேலைக்கே வேண்டாம்னு அனுப்பிவிட்டான்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் கிடப்பான். அதுக்கப்புறம் மூத்த மருமகன் ஒரே கேட்டகரியில் நீ மட்டும்தான் இருப்ப. இன்னொன்று, இந்த ராஜி புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கா, அவள் படித்து முடித்த உடனே கவர்மெண்ட் வேலைக்கு ஏதாவது படித்து பாஸ் ஆகி போயிடக்கூடாது, ஏன்னா அதுக்கு நீ வேலைக்கு ஏதோ போகாத அளவுக்கு விட்டுறக்கூடாது. அவள் பரீட்சைக்கு படித்தாலும் இடைஞ்ச பண்ணி படிக்கக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் டோரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீ பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த வீட்டில் உனக்கு மறுவாதி இருக்கும் அப்படிங்கிறமா. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. பாருடி, உன்னை கல்யாணம் முடிக்கும் போது நம்ம 1000 பொய் இல்லை 1500 பொய் சொல்லியிருக்கோம், அதை சொல்லித்தோன்னா கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படி இல்லை, நகை போடாமல் வந்தாங்களே தவிர்த்து அவங்க 2 பேருமே பெரிய பணக்காரங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கா, பாண்டியன் குடும்பத்தில் உன்னை கண்டுக்கிடவே மாட்டாங்க, அப்படி ஒரு நிலை தான் இருக்குது. அவங்க 2 பேர் குடும்பம் ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது. உன் கையிலையும் ஸ்டெடி கிடையாது, மாப்பிள்ளை கையிலையும் ஸ்டெடி கிடையாது. மாப்பிள்ளை உழைச்சி கொண்டு என் அம்மைகிட்டையும் அப்பாங்கிட்டையும் கொடுக்காங்க, நீ ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க. அதனால் வந்து ரொம்ப தெளிவாக சரியா, தெளிவாக இல்லைன்னு வச்சுக்கோ, நீ ரொம்ப சங்கடப்பட்டுருவ அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு புரியுது, அதான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது சுடர் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்தாக்கா, உங்கள் மாமனாருக்கு பிறந்தநாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. வரணும், என்னக்கா சாப்பாடு அப்படிங்கிறாங்க. என்ன சாப்பாடு அப்படின்னாக்கா, செமையாக இருக்குக்கா,
நம்ம வீட்டில் ஒரே கீரை குழம்புக்கா ரொம்ப கடுப்பாக இருக்குது. அம்மாவும் அப்பாவும் வரும்போது சாப்பாடு கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க. சரி சுடு நான் கொடுத்து விட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன கேட்குறா அவன் தங்கச்சி அப்படிங்கிறாங்க. சு பாக்கியும் தங்கமேல்கிட்ட, இங்கே சாப்பாடு நல்லா பண்ணிப்பீங்களாக்கா, அதை கொடுத்து விடுங்க, கீரை சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அதுவே இல்லாமல் எவ்வளோ நாள் இருந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமில்ல, கீரையை என்ன குறைச்சி பேசிக்கிட்டு இருக்கா, இங்கேருந்து நம்ம சாப்பாடு வாங்கிட்டு போனால் அவங்க எப்படி மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மாமாவே சொல்ல தான் இருக்காங்க, எல்லா சாப்பாடையும் எல்லோரும் வந்தவங்களுக்கும் கொடுத்து விடணும்னு சொன்னாங்க, சாப்பாடு நிறைய தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியனை கடைக்கு போய்ட்டு வரவங்க மதியம் அப்படின்னு, ஏங்க மீனா ஒரு 2-3 நேரம் வர சொல்லியிருக்காங்களா, அவங்க குடும்பத்தோடு வராங்களாம், கொஞ்சம் இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு, பழனி அப்படிங்கிறாங்க, மச்சான் அப்படிங்கிறாங்க, குமரேச மாமாவுக்கு அனுப்பிவிடு, நான் இருக்கும்போதே அவருக்கு சாப்பாடு சௌகரியம் நாங்கள் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. தாத்தா நீங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து சாப்பிட வரணுமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் வராரு. பாண்டியா அப்படிங்கிற, மாமா வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. பார்க்கும்போது பார்க்குறாங்க, விதமாக இருக்குது. இதை பார்த்த உடனே குமரேசனுக்கு பயங்கர சந்தோஷம். பாண்டியா இவ்வளோ விதவிதமாக சமைச்சிருக்கீங்களப்பா அப்படிங்கிறாங்க. மாமா ஒரு சிலர் தான் வீட்டில் சமைச்சது, எல்லாம் கடையில் வாங்கியிருக்குவேன், எல்லாம் ஆர்டர் தான். இது எல்லாமே மீனா ராஜி தங்கமேல் தான் செஞ்சுருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இதை அப்படி ராஜி தங்கமேல் அம்மா எட்டி பார்க்குறாங்க. உங்கள் மாமன் எல்லாரையும் சேர்த்தான் சொல்லுதாரு, நீனும் சேர்த்தான் செய்தான்னு நினைக்காரு, நீ பிறகு ஏன் கவலைப்படுத அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவர் சொல்லுதாரு தான், ஆனால் அந்த பணம் செலவு பண்ணது பூரா மீனா தான். என்றைக்காவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் தான் செலவு பண்ணேன், தங்கமேல் ஒன்றுமே செய்யலை, அவள் டம்மி பீஸ்ன்னு சொல்லிட மாட்டாளா அப்படிங்கிறாங்க. சொல்ல மாட்டாடி, அது வரைக்கும் பார்த்துக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி வேலையை காலி பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிறாங்க. பாரு தங்கமேல், நீ தான் அந்த வீட்டில் இருக்க, உன்னால தான் அசால்ட்டாக பண்ண முடியும். அவள் வந்து வேலை செய்த சம்மந்தமாக என்னத்தையும் கொண்டு வராளா வீட்டுக்கு, வைக்காளா என்ன அப்படிங்கிறத பாரு. அதுபோக வந்து அவள் வந்து என்ன ஆஃபீஸராக இருக்கான்னு பாரு. அதில் மைக்கு பேனாக்கனா மாற்றி வச்சு ஏதாவது பண்ண முடியுமா, வைக்க முடியுமா, என்னத்தையாவது பண்ணி அவள் வேலையை கெடுக்கணும். அதுக்கு பார்த்துக்க. இல்லையா வீட்டில் லஞ்சம் வாங்கின மாதிரி ரெடி பண்ணதுக்கு அசால்ட்டாக பண்ணலாம். என்ன ஒரு ஆளை நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் நம்மளே வர சொல்லி வீட்டிலேருந்து பணம் கொடுத்த மாதிரி இது பண்ணி செட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் நீ வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா சாட்சியாக மாறணும். கேட்கும்போது இன்னசென்ட் மாதிரி மாறணும். ஆமாம் ஒரு ஆள் வந்தார், பணம் கொடுத்தாரு, நான் பார்த்தேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி நீ சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதை நான் 100% சொல்ல தயாராக இருக்கேன், அவள் சஸ்பெண்ட் ஆகணும் எதனாலும் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நம்ம ஒரு நாள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அவள் வேலை செய்ய ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது ஃபைலில் கீழே கொண்டு வர ஆரம்பிப்பார், அதில் ஏதாவது கோல்மால் பண்ணு, இல்லைன்னா அதை காணாமல் ஆக்கிடு, அதுக்கப்புறம் அடுத்த சீன் இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை குமரேசன் சாப்பிட்டு சொல்லுதாரு. பாண்டியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் வீட்டிலேருந்து ஃபோன் அடித்தாவா, சாப்பாடெல்லாம் அங்கே போயிட்டான், நல்லா இருந்துச்சு, இவ்வளோ சாப்பாடு இவ்வளோ செலவு பண்ணியிருக்க பாண்டியா, ஒரு நாள் இவ்வளோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன மாமா பண்ணேன், இது எல்லாமே மருமக்குமார் தான், வெளியினுக்கு புல்லட்டை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அதான் கடையில் பார்த்தேனே அப்படிங்கிறாங்க. 2 லட்ச ரூபா செலவு பண்ணி எனக்கு வாங்கிய மருமக்குமார் தந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியா ஊர் உலகத்தில் மருமக்குமார் இருக்காங்க, உனக்கு கிடைச்ச மாதிரி மருமக்குமார் யாரும் கிடைக்க மாட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ் ஒன்று தான் பண்ணாலும் 2 லவ் மேரேஜ் பண்ணிட்டாலும் அந்த பிள்ளைகளை பாரு, தங்கமான பிள்ளைகள், எவ்வளோ பெரிய வசதியான வீட்டிலேருந்து வந்துட்டு ஒரு நம்ம குடும்பத்துக்கு ஏற்றால இருக்குது பற்றியா அப்படிங்கிறேன். ஆமாம்மா அது என்னமோ உண்மை தான், நான் பார்த்து அந்த கதிருக்கும் செந்திலுக்கும் கட்டி வச்சா கூட இப்படி ஒரு பெண்ணுல நம்ம கட்டியிருக்க முடியாது அப்படிங்கும்போது மீனாவுக்கு ராஜிக்கு இது கேட்குது. ஆமாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்பேற்பட்ட குடும்பத்திலலாம் வாங்கப்படா எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்களை நான் என்னெல்லாமோ பேசியிருக்கேன் ஏசியிருக்கேன், என்ன என் மேலே உங்களுக்கு நியாயப்படி கோவம் தான் இருக்கணும், ஆனால் மாமாவோட பிறந்தநாளில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு பிடிச்சமானது எல்லாத்தையும் செய்யணுமேனு பார்த்து பார்த்து செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைவாம்மா மருமக்கமார் எப்படியாவது மாமாவுக்கு பிடிச்சமானது செய்யணும், அதுபோக எங்கள் அப்பா பிறந்த நாளுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எங்கள் அப்பா அதுக்கு பண்ண இப்போ அனுமதிக்கலை. அந்த சந்தோஷத்தை எங்கள் அப்பாவுக்கு போட வேண்டிய படத்துக்கு பண்ண வேண்டிய சந்தோஷத்தை உங்களுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். இன்னொரு கிஃப்ட் இருக்குது மாமா, அதை நான் தரலாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா பிறந்த நாளுக்கு ஒரு வாட்ச் ஒன்று வாங்கினேன் மாமா, எங்கள் அப்பா கட்டி அதை நான் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் எங்கள் அப்பா எனக்கு வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அந்த வாட்சை நான் உங்களுக்கு கட்டலாமா மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ மாமனாக பார்க்கல அப்பாவை பார்க்குறல்ல, கட்டி விடு, மாமா அதுக்கு சம்மதம் தான்மா அப்படிங்கிறாங்க. கையை நீட்டுறாங்க, மீனா வாட்சை கட்டி விடுறாங்க, எல்லோரும் கை தட்டுறாங்க. பாத்தியாடி மாமனை எப்படிலாம் கவர் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. அதாம்மா சொல்கிறோம்ல பணம் தும்புறது தான் எல்லாம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. சரி சரி அதை நம்ம பார்த்துப்போம், கவலைப்படாத, அம்மா நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது
மீனா கூப்பிட்ட கூட வேலை பார்க்குறவங்க வந்துடுறாங்க. "அக்கா வாங்க வாங்க வாங்க" அப்படிங்கிறாங்க. "மாமா இவங்க தான் எங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, அது அவங்க ஃபேமிலியில் எல்லோரும்" அப்படிங்க. "வாங்க வாங்க" அப்படிங்கிறாங்க. "யார் வந்திருக்கா?" அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. தங்கமயில். அம்மா பார்க்கும்போது தான் தெரியுது, ஆஹா! லட்சுமி லட்சுமி மொகலாம் வந்திருக்காங்களே அப்படிங்கிறாங்க. "லட்சுமினா யார்?" அப்படிங்கிறாங்க. கீழ தெரு லட்சுமி தான். அவட்ட வேறு நம்ம வட்டிக்கு வாங்கியிருக்கோம். கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவள் வேறு சண்டை போட்டு போனா. நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னா. இப்படி இருக்கும்போது இப்போ இங்கே வேறு வச்ச பிறந்தநாளுக்கு வந்திருக்காளே, யா இவளை யார் கூப்பிட்டா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. "அது கூட இருக்குது யாரும்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அது லட்சுமியோட மொவா" அப்படிங்கிறாங்க. "அவள் எதுவும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்காளா?" அப்படிங்கிறான். "ஆமாம் ஏதோ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குன்னாவா" அப்படிங்கிறாங்க. "ஓ இவ தான் மீனை தான் கூப்பிட்ருப்பாம்மா. அப்போ நம்மளை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாளோ" அப்படிங்கிறாங்க. "சொன்னா தான் கேட்டிருப்பாங்களே, இப்போ நம்மளை பார்த்தா தான் காட்டி கொடுத்துருவாவா, அதனால் நம்ம 3 பேரும் வெளியே போகக்கூடாது" அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே கோமதி கூப்பிட்றாங்க. "தங்கமயிலு தங்கமயிலு" அப்படிங்கிறாங்க. உடனே "அத்தை" அப்படின்னு அங்கேருந்து சவுண்ட் விட்டுதாங்க. "ஏம்மா வா, மீனா கூட வேலை பார்க்குறவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க, அவங்களுக்கு காஃபி டீ கொடுக்கணும்" அப்படிங்கிறாங்க. சரித்த வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை போட்டு போகிறாங்க. "என்னம்மா மாஸ்க் போட்டிருக்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லை அத்தை, இருமல் மாதிரி இருக்குது" அப்படிங்கிறாங்க. "அப்படியா, சரி சரி" அப்படின்னு கொண்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ராஜி கூட வேலை பார்க்குற அந்த அக்கா, "என்ன மாஸ்க்லாம் போட்டிருக்கீங்க, பரவாயில்லையே மீனா, ரொம்ப விழிப்புணர்வாக வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களே" அப்படிங்கிறாங்க. "தங்கமயில் அக்கா என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. "இல்லை மீனா, இருமல் மாதிரி இருக்குது, அதான் போட்டிருக்கேன்" அப்படிங்கிறேன். "அப்படியா, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் எங்கே?" அப்படிங்கிறாங்க. "அவங்க ரூமில் இருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "அக்கா, உங்கள் ரூமில் வேறு ஃபேன் ஒழுங்காக ஓடலைன்னு சொன்னீங்க, அவங்கள வேணால் என் ரூமில் இருக்க சொல்லுங்கள், ஏசி ஓடுது, இல்லைன்னா இங்கே வந்து ஃபேனில் இருக்க சொல்லுங்கள்" அப்படிங்கிறாங்க. "இல்லை இல்லை, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவுக்கும் அதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கான்" அப்படிங்கிறாங்க. "அப்படியா சொல்கிறீங்க" அப்படிங்கிறாங்க. அப்போ "மீனா இது யார்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இது எங்கள் மூத்த மாமாவுடைய, என் வீட்டுக்காருக்கு முந்தினவர் இருக்கார்ல, அவரை கட்டினவங்க" அப்படிங்கிறான். "அப்படியா, சரி சரி, எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கீங்க" அப்படிங்கிறான். "அண்ணாச்சி உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். மீனா ரொம்ப வருத்தப்படுவான், நான் அப்பா அம்மாவும் பிரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட டபுள் மடங்கு நினச்சி சந்தோஷம் படுவா. எனக்கு தாப்பனுக்கு தாப்பனா, தாய்க்கு தாயாக குடும்பமாக கிடச்சிருச்சு. எங்கள் மாமா எனக்கு அப்பா மாதிரி, எங்கள் அத்தை எனக்கு அம்மா மாதிரி. எனக்கு அந்த எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் பிரிஞ்சுன்னு எந்த கவலையும் இல்லாமல் இருக்க காரணம் இந்த வீடு தான். ஆனால் நீங்கள் பேசாமல் இருக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தினம் புலம்பிகிட்டே இருப்பா, ஒழுங்கா வேலை பார்க்க முடியாமல் திணறுவா. அதுபோக வீட்டுக்காரும் ஏதோ சண்டை போட்டு பேசலாம் வைக்கலன்னு சொல்லிட்டு. மீனாலாம் உண்மையிலே ரொம்ப தங்கமான பொண்ணுங்க" அப்படிங்கிறாங்க. "தெரியுதுங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், உண்மையிலே தங்கமான பொண்ணு. இப்படி ஒரு பொண்ணு உங்கள் பையனுக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் செந்தில் தம்பியும் நல்ல தம்பி தான். மீனாக்கிட்ட சண்டை போட்டு தேடி அலையும்போது கூட நாங்கள் சண்டை போட்டோன்னு 3ஆவது மனுஷன்ட்ட யார்ட்டையும் சொல்லலை. எனக்கு கூட கஷ்டமாக இருந்துச்சு, என் கூட கூட கேட்டார், என் பொண்டாட்டிங்க வந்தாளா வச்சாலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு" அப்படிங்கிறாங்க. "இல்லைப்பா, சும்மா விளையாட்டு சண்டை போட்டுருந்தோம்பா" அப்படிங்க. "அப்படியா" அப்படிங்கிறாங்க. "உண்மைதான்" அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது "சம்மந்தி சம்மந்தி" அப்படிங்கிறாரு பாண்டியன். ஆஹா, நம்மளை பாண்டியன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "என்ன சம்மந்தி" அப்படிங்கிறாங்க. "வாங்க சம்மந்தி, சூடாக ஒரு காஃபி போட்டு தர சொல்லுதேன்" அப்படிங்கிறாங்க. "சம்மந்தி வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. "கொஞ்சம் தலைவலிச்ச மாதிரி இருக்குது" அப்படிங்கிறாங்க. "சம்மந்தி ஒன்றும் இல்லை, சுக்கு மல்லி காஃபி போட சொல்லிடுவோம், என்ன அது போட்டால் தலைவலி போகுது" அப்படிங்கிறாங்க. உடனே "தங்கமயில் அம்மாவும் அப்பாவும் உள்ளே தான் இருக்காங்களோ?" "ஆமாம், உள்ளே தான் இருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "சரி ரைட்டு வாங்க" அப்படிங்கிறாங்க. "சம்மந்தி" அப்படின்ட்டு இவங்களும் 2 பேரும் மாஸ்க் போட்டே வராங்க. "என்ன சம்மந்தி நீங்கள் 2 பேருமே மாஸ்க் போட்டிருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி மீனாவும் சிரிக்கிறாங்க. "அக்கா, நீங்கள் தான் மாஸ்க் போட்டிருக்கீங்கன்னு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் போட்டிருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை, நோய் தொற்று வரக்கூடாதுல்ல" அப்படிங்கிறாங்க. உடனே "என்னங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. "சம்மந்தி அந்த மாஸ்க் எடுங்க, ஏம்மா முதல்ல சுக்குமல்லி காய் போட்டு கொண்டு வாங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை சம்மந்தி வேண்டாம், நாங்கள் அப்படியே கிளம்புறோம்" அப்படிங்க. "என்ன சம்மந்தி, வீட்டில் சுடர் இருக்கா? சுடருக்கு நாங்கள் சாப்பாடு தந்து விடணும், அதுக்கு நான் டிஃபன் பாக்ஸ் வைக்க சொல்லியிருக்கேன், அதுபோக நீங்கள் காஃபி டீ குடிங்க, நீங்கள் நாளைக்கு தானே போகிறேன்னு சொன்னீங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை சம்மந்தி, சாயந்தரம் தான் போகிறேன்னு சொன்னோம்" அப்படிங்கிறாங்க. "சரி ரைட்டு, இருங்க, ஏம்மா காஃபி போட்டு கொண்டாங்க" அப்படிங்கிறாங்க. உடனே காஃபியை போட்டு கொண்டு வச்சு டேபிளில் வைக்காங்க. "சம்மந்தி எடுத்து குடிங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை சம்மந்தி இருக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. "மீனா வந்தவங்கள சாப்பாடு வைம்மா" அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. "சாப்பாடெல்லாம் செமையாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாழ்த்து தெரிவித்து மொய் பணத்தை கொடுக்குறாங்க. பாண்டியன் மொய் பணம் வாங்கவே மாட்டுறாரு. "வேண்டவே வேண்டாம், மீனா அழைச்சதன் பேரில் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்ததுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதில் மொய் கவர் கொடுத்தீங்கன்னா எப்படி" அப்படிங்கிறாங்க. "இல்லைங்க, ஊர் உலகத்தில் கொடுக்குறத தான் கொடுக்கும்" அப்படிங்கிறாங்க. "இல்லைங்க, எனக்கு காசுலாம் வேண்டாம், உங்கள் அன்பு தான் வேணும்" அப்படின்ட்டு பாண்டியன் பேசிகிட்ருக்காரு. உடனே தங்கமயில் அம்மா "பார்த்தீங்களாங்க" அப்படின்னு குசு குசுன்னு பேசுகிறாங்க. "பணம் தான் பெரிய விஷயம், பணம் என்னத்தையும் ஒரு 1000 2000 தரேன்னா வாங்கி நம்ம வைக்கிறத விட்டுட்டு இவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு" அப்படிங்கும்போது தங்கமயில் அப்பா சொல்கிறாரு, "இங்கே பணம் நிறைய இருக்குது, அதனால வேண்டாங்காங்க, இதே இது நம்மளுக்கு தான் நம்ம வாங்க மாட்டோமா" அப்படின்னு குசு குசுன்னுட்டு இருக்காங்க. "ஏங்க, நம்ம சவுண்டை பார்த்து லட்சுமி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவா, கொஞ்சம் அமைதியாக மாஸ்க் போடுற மாதிரி இருங்க" அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் டைனிங் டேபிள் இதில் வந்து உட்காந்துருக்காங்க ஹாலில்.
அப்போ சம்மந்தி இன்னும் நீங்கள் காப்பி குடிக்கல அப்படிங்கும்போது, இல்லை சம்மந்தி ஆறிட்டு அப்படிங்கிறேன். ஆறிட்டா கோமதி இந்த காஃபியை தூர ஊற்றிட்டு வேறு காஃபி போட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறேன். சம்மந்தி வேறு காஃபி போட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. வேறு காஃபி போட்டு வந்துடுது. காஃபி கொண்டு வச்சு சம்மந்தி இப்போ குடிங்க, இது சூடாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்படியா சூடாக தான் இருக்கா சூடாக தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சூடாக தான் இருக்குது குடிங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் தங்கமயில் அப்பா மாஸ்கை கலத்திட்டு காஃபியை குடிக்கிறதுக்கு வராங்க. அப்போ பாக்கியும் காஃபி குடிக்காமல் இருக்காங்க. சம்மந்தி நீங்களும் குடிங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் மாஸ்க் எடுத்து காஃபி குடிக்கிறாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு மீனா கூட வேலை பார்க்குறவங்களும் அவங்க அம்மா லட்சுமியும் பாண்டியனாச்சி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாப்பிட்டீங்களா வயிறார சாப்பிட்டீங்களா? வயிறார சாப்பிட்டோம். மீனா ரொம்ப சந்தோஷம் உங்கள் மாமா பிறந்தநாளுக்கு வந்ததுக்கு. என்ன லேட்டானதுக்கு மன்னிச்சிக்கோ, என் பையனுக்கு ஊசி கீசி போட வேண்டியிருந்துச்சா தான் போயிட்டோம் அப்படிங்க. அதை பற்றி என்னக்கா இருக்குது, நீங்கள் அப்படின்னாலும் நீங்கள் தனியாக வரலையே, உங்கள் குடும்பத்தை கூப்பிட்டு வந்திருக்கீங்கக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நீனும் இதே மாதிரி எந்த விசேஷனாலும் என் குடும்பத்துக்கு நீ என்ன செஞ்சிடணும், உன் புருஷன் நீ உங்கள் மாமனார் மாமியார் உன் குடும்பத்தோடு வந்துடணும். இந்த கூட்டு குடும்பத்தை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ உங்கள் மாமா வந்து இந்த குடும்பத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுதாரு. அதனால தான் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய அழகு வந்து சிதையாமல் இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு இருக்கும்போது டவார்னு டைவில் பார்க்குறாங்க. அங்கே தங்கமயில் அம்மா பாக்கியம் புருஷனும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே லட்சுமியோட பொண்ணு ஷாக் ஆகிறாங்க. அம்மா அம்மா அப்படிங்கிறாங்க லட்சுமியை. உடனே என்ன அப்படிங்கிறாங்க, பாருமா அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க தங்கமயில் அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க. பாக்கியம் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா இவ வேறு பார்த்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா லட்சுமி அக்கா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா சம்மந்தி இவங்கள அப்படிங்கிறாங்க. உடனே லட்சுமி சொல்கிறாங்க, என்னையே அவங்களுக்கு தெரியாமையா, ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்களை எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஊர் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இதை சொல்லவே இல்லை சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உங்களை கவனிக்கல அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு தங்கமயிலோட அப்பா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.